discuss the nature of solutions of the following system of equations. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்குள்ள என்னென்ன சொல்யூஷன் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு எவ்வளோ சொல்யூஷன் கிடைக்கும். சொல்யூஷன் என்னது தீர்வு, எவ்வளோ தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பாருங்க, நம்ம டைரக்டா சமுக்கு போயிடலாம். x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12 x minus 2z equal to 3 கொடுத்திருக்காங்க. இத பழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் 1 and 2 நான் எடுத்துக்கறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது x plus 2y minus z equal to 6. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து minus 3x minus 2y plus 5z equal to minus 12. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது பிளஸ் மைனஸ் இது வந்து ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், 1 plus 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போறோம்னு அர்த்தம். ஓகேவா, எக்ஸ் மைனஸ் 3xனா என்னது, எக்ஸ் மைனஸ் 3xனா என்னது, மைனஸ் 2x. இது கேன்சல் ஆயிரும். பிளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல். மைனஸ் z பிளஸ் 5z என்னது, பிளஸ் 4z. அப்புறம் 6 மைனஸ் 12 என்னது, மைனஸ் 6. ஓகேவா, மைனஸ் 6. இதை வந்து இந்த வந்திருக்க ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். ஓகேவா, இப்ப ஈக்குவேஷன் 4ஐயும் 3ஐயும் நான் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து 4 and 3. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னது, மைனஸ் 2x பிளஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 6. தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல இன்டு பண்ண போறோம். தேர்ட் ஈக்குவேஷன் எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஓகேவா, இப்ப பாருங்க, x into 2 என்னது 2x. ஓகேவா, மைனஸ் 2z into 2 என்னது மைனஸ் 4z. ஓகேவா, அடுத்து 3 into 2 என்னது 6. ஓகேவா, தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல இன்டு பண்ணி எழுதியாச்சு. இப்ப பாருங்க, இங்க மைனஸ் 2x பிளஸ் 2x. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பிளஸ் 4z மைனஸ் 4z, இதுவும் 0 ஆயிரும், ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா, இதுல மைனஸ் 6 0 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இப்ப இது என்ன சொல்லலாம், இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா, இன்ஃபினிட்டிவ். இது எண்ணற்ற தீர்வுகள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா, அப்ப என்ன எப்படி எழுதணும், the above statement tells us that the system has an infinite number of solution. ஓகேவா, இதுதான் ஆன்சர்.